வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் தான். இது ஜிஞ்சர் ஹார்லிக் எல்லாத்துலேயும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். லெமன் 1/4 கிலோ, ஹனி 1/4 கிலோ 1/4 லிட்டர், ஆப்பிள் சைடு வினிகர் 1/4 லிட்டர் எல்லாமே சம அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் எடுத்திங்கன்னா அதே அளவில் சம அளவில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸை ஊற்றி தான் அரைக்கணும். தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றக்கூடாது. இது ஹார்ட்டில் உள்ள நரம்புகளில் பிளாக் இருந்தால் அதை தடுக்கும். கொழுப்பு கட்டிகள்லாம் கரைக்கும். நல்ல காற்று போகும். நல்ல ஜீரணமாகும். உச்சி தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள நரம்புகளெல்லாம் சரிப்படுத்தும். பிளாக் இருந்தால் எடுத்துரும். இது சைனாவில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த ஹார்லிக்கில் நம்ம லெமனை ஊற்றி அடிச்சுக்கலாம். தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றக்கூடாது. அடித்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. ஜிஞ்சரை போட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா நைஸாக அடித்தாச்சு. இளம் ஜிஞ்சர்னால் நம்ம நைஸாக அடிச்சிட்டோம். இல்லைனாக்கா நாராக இருந்துச்சுன்னா துணியில் வடிகட்டிக்கங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஆப்பிள் சைடு வினிகரை அந்த ஜாரில் ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் கழுவி ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டணும். அது பபுள்ஸ் எல்லாம் பிரிக்கும். அதனால் பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கி அதை ஆற விட்டு தண்ணியை ஊற்றி கிளறி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடலாம். இது நரம்புகளில் உள்ள பிளாக்கெல்லாம் நீக்கிறோம். நல்ல கொழுப்புகளெல்லாம் கரைச்சிரும். கட்டிகள் இருந்தாலும் கரைக்கும். கொழுப்பு கட்டியை ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. எந்த நோயும் கேன்சர், தைராய்டு எதுவுமே வராமல் தடுக்கும். இது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு அடப்பு இருந்துச்சு. அந்த அடப்பு இருந்ததுனால நான் தான் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் வீடியோ போடலை, விட்டுட்டேன். அந்த மருந்தை சாப்பிட்டு அவங்களுக்கு பிளாக்கெல்லாம் சரியாக போச்சு. 2 மாதம் கழித்து அவங்க போய் பார்த்ததில் பிளாக்கே இல்லைன்ட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா, மக்கள் அனைவரும் பார்த்து பயனடைவாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதை இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஒவ்வொரு ஸ்பூன் காலையில் சாப்பிடுங்க. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.